அம்மா 28/6/2025 ஒரு மனிதனுடைய உயிர் நிலையில்லாதது. இன்றிருப்பவன் இன்றே இல்லை. இப்போ நானே இருக்கேன், நான் மனுஷன். எனக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தாங்க. இது 40 வருஷமாக கட்டி பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு தந்திருக்காங்க, பண்ணுறேன். உயிர் இறைவனுக்கு சொந்தம், உடல் மண்ணுக்கு சொந்தம், பாவ புண்ணியம் ஆத்மாவுக்கு சொந்தம். அந்த ஆத்மாவை அழிக்கவே முடியாது. தப்பு பண்ணுறவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். வினை வினைத்தவன் வினை அறுத்தே தீரணும். அதனால் இன்றைக்கி இப்போ நான் பூஜை பண்ணுறேன். எப்போ என் உயிர் போகணுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் சிவன்கிட்ட வந்து உக்காந்துக்குவேன். இன்றைக்கும் போகலாம், நாளைக்கும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். என் உயிர் ஆண்டவனுக்கு சொந்தம். இந்த கோயில் எனக்கு சொந்தம் இல்லை, என் குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, என் வம்சத்துக்கு சொந்தம் இல்லை. இது ஆண்டவனுக்கு சொந்தம். ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு காசும், ஒவ்வொரு பணமும் நீங்கள் பண்ணுறது அத்தனையும் இறைவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். கோடான கோடி பேர், லட்சக்கணக்கான பேர், இன்றைக்கி 20 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரி 70,000 பேர் என் கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி கணக்கு. இது ஒரு அற்புதம். அவங்களுக்கு ₹1 செலவு இல்லாமல் அவங்க வீட்டிலேயே தரிசனத்தை காட்டுறேன். எல்லாரும் நடக்குது. இப்போ பத்திரகாளிகிட்ட வேண்டிங்க. யாருக்கெல்லாம் கண் திருஷ்டி இருக்குதோ, யாருக்கெல்லாம் நோய் பிணி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் இருக்கிறதோ, தோஷ நிவர்த்தி ஆகி, பில்லியா சூன்யா காற்று கருப்பு செய்வினை நிவர்த்தி ஆகி, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறவங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவங்க, எதிரி தொல்லை உள்ளவங்க, எல்லாத்தையும் அம்மா கருணையோடு அவர்களுக்கு நல்லருள் புரிந்து, உங்கள் சொத்து உங்களுக்கு உரிமை இல்லை, உங்கள் உடம்பே உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்கள் உயிர் இறைவனுக்கு சொந்தம். இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆடலாம், குதிக்கலாம், பாடலாம், உங்கள் பணத்தை வச்சு புகழலாம், அதிகாரத்தை வச்சு ஆடலாம். அதிகாரம் போச்சுன்னா செத்தவனுக்கு சமமானவன் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆகவே கடவுள் ஒருத்தனை தான் இந்த உலகம் மதிக்கும். நால்வர்கள் பட்ட துன்பத்தோடவா நீங்கள்? 63 நாயன்மார்கள் பட்டதோடவா நீங்கள்? திருமூலர், வள்ளலார், ஆதிசங்கர், பட்டினத்தார், பாம்பன் சாமிகளோடவா நீங்கள்? அப்பேற்பட்ட மனித அவதாரங்களே துடிச்சு போனாங்க. நான் தாய்க்கு தான் சரணாகதி, சிவனுக்கு தான் சரணாகதி, பெருமாளுக்கு தான் சரணாகதி, பிரம்மனுக்கு தான் சரணாகதி, கணபதி முருகனுக்கு தான் சரணாகதி. நான் சித்தனுக்கு வணங்க மாட்டேன் சார். நான் கடவுளோட பேசுகிறவன். மனுஷன் ஒன்றா சாமியாரை தேடலாம், மனுஷன் ஒன்றா சித்தரை தேடலாம். எனக்கு எந்த சித்தனும் தேவையில்லை, எந்த பித்தனும் தேவையில்லை. தாயே எனக்கு போதும், சிவனே போதும், பெருமாளே போதும், மும்மூர்த்திகளும் போதும், கணபதி முருகனே போதும். அவர்களுடைய அருள் இருந்தால் இந்த பூலோகத்தில் வாழலாம். இப்போது இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. எல்லா அருளும் எல்லாரும் கிடைக்கட்டும். தப்பு பண்ணுறவங்க எவனா இருந்தாலும் ஒருத்தம் கூட அப்படியே ஏற்றி வச்சுடுங்க. காட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க, அப்படியே வணங்குங்க, கண்ணில் ஒத்திங்க, அப்படியே பத்திரகாளி பாதத்தை வணங்குங்க, அப்படியே பத்திரகாளி முகத்தை பாருங்க, கையெடுத்து வணங்குங்க, பிரார்த்தனை பண்ணிங்க. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டிங்க. அப்படியே துர்கா தேவி கிட்ட வணங்கிங்க, அங்காள பரமேஸ்வரி கிட்ட வணங்கிங்க, அதர்வண பத்திரகாளிகிட்ட வணங்கிங்க, சமயபுரத்து மாரியம்மனை வணங்கிக்கங்க, மகாலட்சுமி வணங்கிங்க, அஷ்டபுஜ துர்காதேவி அம்மன் திருவடியை வணங்கிடுங்க. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அண்ணாமலை போல, ஐயப்பன் மலை போல, திருமலை போல வாழ பிரார்த்திக்கிறேன்.